ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கடவுள் அருளோட நம்மளோட பேர், பணம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு தான் பார்க்க போறோம். இப்போ நெறைய பேர் நெறைய டைம் பணம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு 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 இடத்துக்கு போனா மரியாதை இருக்காது. அவங்க வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது. ஆ தேவையான அதாவது ரொம்ப நம்மள தலை தூக்கி வச்சுட்டு போஸ்டர் ஒட்டி அப்படிலாம் செய்யணும்னு சொல்லல. ஒரு இடத்துல போனா நம்ம வாக்குக்கும், நம்ம போறதுக்கான மதிப்பும், செல்வாக்கும் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம சொல்றத ஒருத்தர் மதிச்சு கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட இன்னும் மேம்படுத்த. இன்னொன்னு நம்ம ஆரா எப்படி ஷைனிங்கா, எவ்ளோ ஆக்டிவா, எவ்ளோ தூரத்துக்கு இருக்கோ, அவ்ளோ நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் பாசிட்டிவ் திங்ஸ இல்லையா? ஸோ நம்மகிட்டயும் எல்லாரும் ஆக்கர்ஷணம் சக்தி ஜாஸ்தியாகும். எல்லாரும் நம்ம சொல்றத கேட்பாங்க. அதாவது நல்லது தான் சொல்லணும். ஸோ நம்ம சொல்றத கேட்பாங்க. நல்லது செய்யறதுக்கு நம்மளுக்கு நெறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போனா, ச்சே! பாத்தியா அவங்க அவங்க வந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குப்பா. அவங்க வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அவங்கள ஒரு ஒரு ராசியானவங்க. மகாலட்சுமி மாரி வந்திருக்காங்க. இல்ல ஒரு ஒரு ஆண் மகன் போனான்னா, உடனே சார் நீங்க வந்தாலே இந்த ரூமே கலகட்டுது சார். நீங்க வந்த உடனே ஆஃபீஸே கலகலன்னு இருக்கு. அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? நம்ம வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்மளோட வாக்குக்கு, நம்மளோட வார்த்தைக்கு நமக்கு ஒரு மதிப்பு, செல்வாக்கு, அதுக்கப்புறம் நல்ல பணம் கொட்டும். சக்சஸ் சொல்லவே வேண்டாம். நல்லபடியா நல்ல முறையில சக்சஸ் வரும் நம்மளுக்கு. அதுக்கு தான் இந்த மந்திரம். இது என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவங்கலாம் இத சாண்ட் பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கு நீங்க அந்த மாதிரி தீட்சைலாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. இது சாண்ட் பண்றதுக்கு. சாதாரணமா நம்மள மாரி ஆளுங்களே இதெல்லாம் சாண்ட் பண்ணிக்கலாம். நம்மள மாரி ஆளுங்களே சாண்ட் பண்ணிக்கலாம். இத ஆக்சுவலா இது பஞ்சதஷின்னு சொல்லுவாங்க. பஞ்சதஷின்னா பஞ்ச மீன்ஸ் 5, தஷின்னா 10. ஸோ 15 சிலபல்கள் கொண்டது தான் இந்த மந்திரம். ஆனா, இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பீஜாக்ஷரம் சேர்த்ததுனால, இன்னும் இதுக்கு மெருகேறும். ஸோ இத நீங்க என்ன பண்ணணும்னா, காலை, மாலை இது எப்ப வேணா சாண்ட் பண்ணுங்க. எத்தன முறை வேணாலும் சாண்ட் பண்ணலாம். உங்க இஷ்டம் தான். ஸோ இதுக்கு சொல்றதுக்குன்னு ஒரு மெத்தட் ஒரு ஒரு ராகம் இருக்கு. இப்ப நான் அத சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எந்த மந்திரம் சொன்னாலும் நம்ம மூச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்ஹேல், எக்ஸேல். அப்போ ஒரு ஒரு நாஸ்ட்ரில்ல எடுத்து ஸோ அப்படி உள்ள இழுக்கும்போது எல்லா பாசிட்டிவிட்டி. வெளியில விடும்போது எல்லா நெகட்டிவிட்டி. அந்த மாரி ஒரு ஒரு நாஸ்ட்ரில் மாத்தி மாத்தி எடுக்கும்போது, இது ஆக்சுவலா பிராண சக்திய குடுக்கும். சி எனர்ஜி சொல்வோம். கீ எனர்ஜி சொல்றாங்க. அந்த மாதிரி இது பிராண சக்தியை குடுக்கும். எந்த மந்திரம் சொன்னாலும், எந்த பயிற்சி செய்தாலும், ஒரு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி கூட நீங்க இந்த மாரி ஒரு மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா, நல்ல லங்ஸும் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். இந்த ஆஸ்துமா, மூச்சு திணறலுக்குலாம் இது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மந்திரம் எப்படி போகும்னா, ஐ கா ஏ ல ரி க்ளீ ஹஸக ஹலஹ்ரீ சௌ சகலஹ்ரீ ஐம் கா ஏ ல ரி க்ளீ ஹஸக ஹலஹ்ரீ சௌ சகலஹ்ரீ. இந்த டோன்ல நீங்க ஜபிக்கலாம். இது உங்களுக்கு நல்ல கோடீஸ்வர யோகம் தரும், ஃபேம் தரும், செல்வாக்கு தரும், அந்தஸ்து தரும், சக்சஸ் தரும். ஸோ உங்க ஆராவை இன்னும் மேம்படுத்தும். நல்லா இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆண், பெண் யார் வேணாலும் பாடலாம்.
ஆனால் பீரியட்ஸ் டைமில் இதை கண்டிப்பாக தவிர்த்திடணும். இது சொல்லும்போது குளித்து சுத்தபத்தமாக இருக்கணும். பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சொன்னால் ரொம்ப நல்லது. பூஜை அறையிலும் விளக்கேற்றி வச்சு சொல்லுங்கள். காலை மாலை எப்போ வேணாலும் சொல்லலாம்.